சத்குருவே சரணம். கோடீஸ்வர பெண் யாருக்கு அமைவாங்க? எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு நல்ல பணக்கார பெண்ணை திருமணம் செய்யணும். அப்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், சொகுசான வாழ்க்கை வாழலான்னு எல்லாருக்குமே அந்த மாதிரி எண்ணங்கள் அமையும். அப்படி யாருக்கு அமையும்னா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு சந்திரன் கேந்திரத்தில் உச்சம் பெறணும். ரெண்டாவது 3ஆம் இடத்தில் அல்லது 6ஆம் இடத்தில் 3 அல்லது 4 தீய கிரகங்கள் அமரணும். 7ஆம் இட அதிபதி குருவோடு சேரணும். 7ஆம் இட அதிபதி 8ஆம் இடத்தில் சுக்கிரன் சேர்க்கை நடக்கணும். இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்தில். இது எல்லாம் இல்லையா, ஆனால் எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதற்காக சில அற்புத பரிகார பூஜைகள் இருக்குது. அவைகளை செய்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வசதி உள்ள, அதாவது கோடீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக சொன்னேன், கொஞ்சம் அதிக வசதியான, உங்களை விட பல மடங்கு அதிக வசதியான ஒரு பெண் அமையணும் அப்படின்னாக்கா அதற்காக சில மங்கள யாகங்கள் இருக்குது. அவைகளை செய்து அந்த பரிகார பூஜைகள் செய்து அதனுடைய பிரசாதத்தை நீங்கள் தினமும் வைக்கும்பொழுது அந்த யோகம் உங்களுக்கு வந்துடும். வேறு ஒன்றும் இல்லை, அந்த பூஜையின் காரணமாக அந்த யோகங்கள் உங்களுக்கு அமைய பெற்று, சில பேருக்கு நான் சொல்லி சில பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். அவர்களுக்கெல்லாம் நல்ல வசதியான நல்ல அற்புதமான வரன் அமைஞ்சிருக்கு. அவங்கெல்லாம் திருமணம் பண்ணி இப்போ நல்ல சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஒரு நல்ல பணக்கார பெண் உங்கள் வாழ்க்கையில் மனைவியாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொல்லுகின்ற பரிகாரங்களை எனக்கு தொலைபேசியில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அவைகளை செய்துவிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான அழகான அன்பான நல்ல வசதியான பெண் மனைவியாக வருவார். அப்படிங்கிறது நம்ம சித்த புருஷர்கள் நமக்கு கொடுத்துருக்க டிப்ஸ். ஜோதிட சாஸ்திரம், கால புருஷ தத்துவம், நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்கு. இன்னென்ன விஷயங்களுக்கு இன்னென்ன பரிகாரங்கள் செய்தால் இது நடக்கும், இன்னென்ன வியாதிக்கு இன்ன மருந்துங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. அதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். அதை செய்து ஒரு அற்புதமான பணக்கார பெண்ணை நீங்கள் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும், அப்பொழுதுதான் நடக்கும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு வேணுமோ அவர் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய எளிய பரிகாரங்களை நான் சொல்கிறேன். சரிங்களா சார்? வாழ்த்துக்கள், வணக்கம்.